ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. இது வந்து ஒரு ஃபாலோவரோட கமெண்ட் தான். எனக்குமே இந்த தாட் இருந்துச்சு. பிகாஸ் நான் ஒரு வீடியோ வந்து ஆல்ரெடி பேசியிருக்கேன். அந்த அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வரும். எப்போ இந்த வீடியோக்கு முன்னாடி வருமா அப்புறம் வருமா எனக்கு தெரியல, பட் வந்து வரும். ஸோ எனக்கு கிடைச்ச அப்டேட் இதில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அதையும் இதையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது மேபி இப்படி நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஃபுல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தினேஷ் அப்படின்னு ஒரு ப்ரோ தான் நமக்கு வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. டேரக்டர் சார் போட்ட பிக் திஸ் வீக் ஆர் நெக்ஸ்ட் வீக் அப்கமிங் சீன்ஸெல்லாம் இருக்கலாம். பட் எடிட்டர் போட்டது ஒருவேளை நாளைக்கு எபிசோடில் வர வீக்கா சீன்ஸ்க்கு இருக்கலாம், இல்லைனா நாளைக்கு வர நம்ம எம்என் வீக்கா ப்ரொமோக்கு சாங் எடிட் போட்டிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது பிரவீன் சார் போட்ட காஸ்டியூம் வந்து வேறு அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக நாளைக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. நாளையோட காஸ்டியூம் வந்து வேறு தான் கண்டினியூஷனாக வந்துச்சு அப்படிங்கிறப்ப ஸோ நாளைக்கு வரதுக்கான சீனை வந்து பிரவீன் சார் போடலை. பட் வந்து எடிட்டர் வந்து ஒரு சாங் போட்டிருந்தார்ல இட்லி கடை மூவிலேருந்து, அந்த சாங் வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு வரப்போகிற ஒரு சீன் தான். சீனுக்கு அவர் வந்து மேபி எடிட் பண்ணலாம். அப்படி இல்லைனா நாளைக்கு ப்ரொமோ வரும் கண்டிப்பாக, வெனஸ்டே இல்லையா. ஸோ ப்ரொமோ சீன்ஸ் எல்லாமே டெலிகாஸ்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிறப்ப ஸோ புதுசாக ஒரு ப்ரொமோ கொண்டு வருவாங்க. ஸோ அந்த ஒரு ப்ரொமோ சீனுக்கான எடிட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுடைய கருத்து என்னங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இதுதான் நானுமே ஃபீல் பண்ணேன். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பிரவீன் சார் ஷேர் பண்ணது நாளைக்கு வரதுக்கு வாய்ப்பு கிடையாது. காஸ்டியூம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ நம்ம எடிட்டர் ஷேர் பண்ணது நாளைக்கான சீன் தான். அது வந்து எபிசோட் சீனா இல்லை வந்து பார்த்தீங்கன்னா அப்கமிங் ப்ரொமோக்கான சீனாங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ நாளைக்கு 6 மணிக்கு தெரிஞ்சிடும். எதுவாக இருந்தாலும் உங்களுடைய கருத்துக்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.